தேனியில் 50 லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் பெற்று தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட பெண் உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். பலரிடம் கைவரிசை காட்டியவர்கள் சிக்கியது எப்படி? தேனி அருகே உள்ள பழனிசெட்டிப்பட்டி பகுதியில் வசித்து வருபவர் 50 வயது மாரியம்மாள். தேனியில் உள்ள தனியார் கூரிய நிறுவனத்தில் பணிபுரியும் இவருக்கு தனியார் நிதி நிறுவனத்தில் விற்பனை மேலாளராக பணிபுரியும் அள்ளிநகரம் பகுதியைச் சேர்ந்த 45 வயது கணேசன் என்பவர் அறிமுகமாகி உள்ளார். அவர் மூலம் அன்னஞ்சியில் வசித்து வரும் 35 வயது முத்துதிவ்யா என்ற பெண்ணின் அறிமுகம் கடந்த ஆண்டு ஏற்பட்டுள்ளது. அப்போது மதுரையில் இயங்கும் தனியார் நிறுவனம் வட்டியில்லா கடன் வழங்குவதாக மாரியம்மாளிடம் முத்துதிவ்யா மற்றும் கணேசன் ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். அதனை உண்மை என நம்பிய மாரியம்மாள் தனக்கு 50 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுத் தரும்படி கேட்டுள்ளார். வைப்புத் தொகையாக 20 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் என இருவரும் கூறியுள்ளனர். அதற்கு சம்மதித்த மாரியம்மாள் தன்னால் 17,50,000 ரூபாய் மட்டுமே செலுத்த முடியும் என்று கூறி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் கடந்த ஜூன் மாதம் வரை பல்வேறு தவணைகளில் வங்கிக் கணக்கிலும் நேரில் ரொக்கமாகவும் கொடுத்துள்ளார். ஆனால் பணத்தை பெற்றுக்கொண்ட இருவரும் பேசியபடி வட்டியில்லா கடன் பெற்று தராததால் சந்தேகம் அடைந்த மாரியம்மாள் அக்கம் பக்கத்தினரிடம் விசாரித்த போது இதேபோல மேலும் சிலரிடம் வட்டியில்லா கடன் பெற்று தருவதாக கூறி மோசடி செய்தது தெரிய வந்தது. இதனால் தன்னிடம் பெற்ற 17,50,000 ரூபாய் பணத்தை திரும்ப தருமாறு கேட்ட மாரியம்மாளை தகாத வார்த்தைகளால் பேசி இருவரும் கொலை மிரட்டல் விடுத்ததாக தேனி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரை விசாரித்த போலீசார் முத்துதிவ்யா, கணேசன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு பதிந்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் இருவரும் இதுபோல் எத்தனை பேரிடம் கைவரிசை காட்டியுள்ளனர் என போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வட்டியில்லா கடன், முதலீட்டுக்கு கூடுதல் வட்டி, குறைந்த விலைக்கு பொருள், இரட்டிப்பு லாபம் என கூறுபவர்களை நம்பி பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும், இதுபோன்று கூறி யாரும் அணுகினால் அருகில் உள்ள காவல் நிலையங்களுக்கு சென்று தகவல் தெரிவிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.